ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபத்துக்கு 3 கோயில். சிங்கர்குடி ஒரு நரசிம்மர் முதல் தரிசனம், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பூரசங்குப்பம் 2வது தரிசனம், பரிக்கல் உளுந்தூர்பட்டியில் இருக்கக்கூடிய நரசிம்மர் 3வது தரிசனம். இதை மட்டும் இந்த வாட்டி போயிடும். ரிஷபத்துக்கு கண்டிப்பாக முதுகு தண்டோடு கொஞ்சம் கவனம், கழுத்து ஃப்ரோஷன் ஷோல்டர்னுமார்கள், வெர்டிகோ ப்ராப்ளம் கவனமாக பார்த்துக்கும். ரிஷபத்துக்கு 3ல் வரக்க குரு. ஆனால் குடும்பத்தில் கல்யாணம், திருமணம், புத்திர சந்தானம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெரும் பொருள் கிடைக்கக்கூடிய குரு பயிற்சி, முதலீடுகள் செய்வது, நிறைய பணம் கிடைப்பது, ரிஷபத்தினுடைய கணவனாக இருந்தால் மனைவியை நல்லா பார்த்துக்கிறது, மனைவியாக இருந்தால் கணவனை பார்த்துக்கிறது, காதல் அமைப்பு சக்ஸஸ் ஆகிறது, திருமணத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, அதே போல் குடும்பத்தில் சண்டை போய் பிறந்தவர்கள் கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாக ஒன்றா ஆயிடுது. கோர்ட் வரைக்கும் போன ரிஷபம் வீட்டுக்கு வரணும்னு நினச்சா எல்லாம் ஒன்றா ஆகிடுறது. அதே திருமணம் 2ஆம் திருமணம் பண்ணுறது, இல்லை டைவர்ஸ் தான் பண்ணிக்கிறேன் எனக்கு வேணான்னு சொன்னால் உடனடியாக மறுமணத்திற்கு உண்டான பிராப்தம் ஏற்படுது. ரிஷபத்துக்கு குடும்பம் கிடைக்கும். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது ரொம்ப விசேஷம். இந்த டைமில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிலாம் ஃபிலிம் காட்டக்கூடாது. அதே போல் பசுமாடுகளை வாங்குவது, வளர்ப்பது, கால்நடைகள் வாங்குவது, வளர்ப்பு பிராணிகள் வாங்குவது, தாய் தந்தையரை விட்டு தொலை தூரத்தில் பிறந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது, இதெல்லாம் பாசிட்டிவ், நிறைய நல்லது ரிஷபத்துக்கு. அதே சமயம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது ரிஷபம்.